ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்சுவை சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான சட்டுன்னு செய்யக்கூடிய பனானா ஸ்வீட் பிரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வெறும் 3 பொருட்கள் போதும். அதை வச்சு ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ், ரெசிபீஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இன்றைக்கி 3 ப்ரெட்டு வச்சு செய்வோம். 3 ப்ரெட்டுக்கு 2 முட்டை போதும். இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஜீனி கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போது இந்த சைட் பார்த்திங்கன்னா 3 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடி பண்ண வேணாம், கொஞ்சம் பூ மாதிரி பொடி பண்ணால் போதும். இப்போது இந்த மாதிரி நல்லா உதிரியாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்கனாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டால் எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் பால் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய் அல்லது பட்டர், நெய் சேர்த்தாவே ரொம்பவே மணமாக இருக்கும். அதனால் நான் நெய் ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போது இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா பனானாவை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லைஸ் பண்ண பனானாவை இந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே புதுசாகவும் இருக்கும். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா திரும்பி வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஆக்சுவலி தோசை மாதிரியே தான். 1 சைட் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ 1 நிமிஷம் நான் மூடி வச்சுருந்தேன். மூடி வச்சுட்டு இப்போ எடுத்து நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த சைட் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி அந்த சைடும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் பனானா ஸ்வீட் பிரெட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு இது ஒரு ஈஸியான ரெசிபி. இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டை வச்சு செஞ்சதால் ரொம்பவே சாஃப்டாக ப்ரெட் கேக் மாதிரியே இருக்கும். இதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.